பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் கர்த்தர் நம்மை குறித்ததான திட்டத்தை, கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிறதான தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு 7 விதமான படிகளை நாம் வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தமே அல்லாமல் இந்த உலகத்திற்கு வருவதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் வெளிப்பட அல்லது தேவ சித்தம் வெளிப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட, தேவன் நம்மை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது முன்னறிந்தார், முன்குறித்திருக்கிறார். எனவே அதை குறித்ததான தேவ சித்தத்தை குறித்ததான 7 படிகளை நாம் வேதத்தில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரையும் பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் இருக்கிறதான பாத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு பாத்திரம் பால் காய வைத்து காஃபி அல்லது டீ போட உதவுகிறது. மற்றொரு பாத்திரம் குடிப்பதற்கு தண்ணீரை பிடித்து வைக்கிறோம். மற்றொரு பாத்திரம் சாப்பாடு செய்வதற்கு அல்லது சோறு செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறோம் என பல விதமான பாத்திரங்களை பல காரியங்களுக்காக, பல திட்டத்திற்காக நாம் பயன்படுத்துகிறோம். அதை போல தேவனாகிய கர்த்தர், நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர், அவர் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது, உருவாக்கும் பொழுதே ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற நோக்கத்தோடு நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். எனவே அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நாம் செய்வதற்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் தான் நம்மை வழி நடத்த வேண்டும். அதற்கு நாம் இசைந்து போவதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள், உலக காரியங்கள், உலக இச்சைகள், மோகங்கள், இவைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து, தேவனே என்னை குறித்த நோக்கம் என்ன, தேவனே என்னை குறித்ததான உம்முடைய திட்டம் என்ன, தேவனே என்னை குறித்ததான உம்முடைய சித்தம் என்ன என்று நாம் அவரை கேட்டு நாம் அதன்படி செய்யும் பொழுது எல்லாமே, அதாவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் எல்லாமே கர்த்தருடைய வேதத்தில் ஏற்கனவே கொடுத்து விட்டார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எல்லாமே இருக்கிறது. இதுதான்பா கட்டளை, இதுதான் நீ வாழ வேண்டிய வழிமுறைகள், நான் உன்னை உயர்த்தக்கூடிய அளவுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள், இதில் எல்லாமே நான் எழுதிவிட்டேன். எனவே தேவன் இனி டைரக்டாக வந்தோ அல்லது சொப்பனம் வழியாவோ, மகனே நீ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவதை விட, தேவன் ஏற்கனவே எல்லாமே எழுதிவிட்டார். நீ இதை செய்தால் இந்த ஆசீர்வாதம், இதை செய்தால் நீ இப்படி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை முறைகளை இப்படியாக மாற்றிக்கொள்ளலாம் என்று எல்லாமே வலியுறுத்தி இருக்கிறார். எல்லாமே அன்பாக எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, ஏனென்றால் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை. எனவே இந்த வார்த்தைக்கு தேவன் மகிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதாவது ஆண்டவரே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கார் இந்த வேதாகமத்திற்கு. என்னால் அவர் எழுதின வார்த்தை, அவர் பேசின வார்த்தைகள். எனவே தேவன் நம்மையும் மகிமைப்படுத்துவதற்கு, தேவன் நம்மையும் உபயோகப்படுத்துவதற்கு, தேவன் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய முன்னறிதல், முன்குறித்தல் நம்மீது காணப்படுவதற்கு, நாமும் அவருடைய வேதத்தில் இருந்து அவருடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழும்போது நாம் தேவன் சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். அதனால் தேவன் தாம் மகிமைப்படுவாராக. இப்பொழுது தேவ சித்தத்தின் 7 படிகள், அதாவது தேவ சித்தம் 7 படிகளில் செயல்படுகிறது. அதை குறித்து, அதாவது ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கும் பொழுதோ அல்லது பூமி தோற்றத்திற்கு முன்பு தேவன் அவனை முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த சித்தம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7 படிகளில் செயல்படுகிறது என்ற வேத வார்த்தைகளை, வேத சத்தியத்தை நாம் கவனித்து கேட்கப் போகிறோம், பார்க்க போகிறோம். எனவே கூர்ந்து கவனிங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே முதலாவதாக தேவ சித்தத்தின் முதல் படி, தேவன் எந்த நோக்கோடு எப்படி ஒரு மனிதனை முன்குறிக்கிறார், எப்படி அவனை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார்
என்பதற்கான 7 வழிமுறைகள், 7 படிகள் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக, கவனிங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளில் நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது படி தேவன் முன்னறிந்தார். பிரியமானவர்கள், தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார். எப்படி முன்னறிந்தார் என்பது நாம் பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு 100 ஆடுகள் இருக்கிறது என்றால் ஒரு ஆடு தொலைந்து போகிறது. தொலைந்து போன ஆட்டை தேவன் தேடி கண்டு பிடித்து கொண்டு வந்து தன் மந்தையில் சேர்க்கிறார். அதை போல தொலைந்து போன ஆட்டையே அப்படி தேடுவார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை முன்னறிந்தார். பிரியமானவர்களே, முன்னறிந்தார் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், God selected, God chosen people, person. அதாவது, ஒரு கூட்ட மக்களில் இருந்து தேவன் தெரிந்து கொள்கிற ஒரு நபர். இதுதான் முன்னறிதல். அதாவது, 100 பேரில் ஒரு ஆடு எப்படி காணாமல் போச்சோ, அதாவது காணாமல் போன ஆட்டை அறிந்தார். ஆனால் நாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, அதாவது இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே, தாயின் வயிற்றில் ஒரு கரு உருவாகத்திற்கு முன்பதாகவே தேவன் என் பேரை அறிந்திருக்கிறார், என்னுடைய வயதை அறிந்திருக்கிறார், என்னுடைய நாட்களை முன்குறித்திருக்கிறார், என்னுடைய அதின் காலத்தில் என்னென்ன ஒரு மனிதனுக்கு நடக்க வேண்டுமோ, என்னென்ன சம்பவம், அல்லது கல்யாணம், அல்லது குழந்தை பாக்கியம், அல்லது வேலை, எந்த இடத்தில் நான் வளர வேண்டும், எந்த இடத்தில் நான் மரிக்க வேண்டும் என பல தேவனுடைய சித்தத்தை அன்றே தாயின் வயிற்றில் உருவாகத்திற்கு முன்பதாக, கரு தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் என்னை முன்னறிந்திருக்கிறார். எனவே தேவன் முதலாவது படி, ஒரு மனிதனை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவதற்கு முதலாவதாக தேவன் முன்னறிந்தார். எவ்வளோ பேர்னா இருக்கலாம் இந்த உலகத்தில், ஆனால் உங்களை குறித்ததான நோக்கம், உங்களை குறித்ததான திட்டம் தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே முதலாவது படி தேவன் முன்னறிந்தார். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக வாசிப்போம், அதே வசனம்தான். 2ஆம் படி ரோமர் 8:29ஆம் வசனத்தில் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எனவே இரண்டாவது காரியம் என்னவென்றால், தேவன் முன்குறித்திருக்கிறார். அதாவது, நான் சொன்ன பிரகாரம் ஒரு பாத்திரங்கள் பல இருந்தாலும் ஒரு பாத்திரம் இதற்கு பால் சமைப்பதற்கு, அல்லது உணவு சமைப்பதற்கு, அல்லது குடிப்பதற்கு தண்ணீரை வைக்கிற ஒரு பாத்திரமாய் என பல திட்டங்கள் நாம் தீட்டுகிறோம். பல பாத்திரத்தை வைத்து அந்த பல பாத்திரங்கள் எதற்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதை போல பிரியமானவர்களே, தேவன் இவ்வளவு மனித கூட்டங்கள் இருக்க இந்த பூமியில் எவ்வளோ மனிதர்கள், எத்தனையோ ஜாதியான மனிதர்கள், எத்தனையோ நிறம் வித்தியாசம், எத்தனையோ உயரங்கள். ஒருவேளை ஒரு மனிதன் குட்டையாக இருக்கலாம், அல்லது நெட்டையாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், மாநிறமாக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், நோய் அற்றவனாக இருக்கலாம், குருடனாக இருக்கலாம், சப்பானியாக இருக்கலாம். ஆனால் தேவன் ஆண்டவர் முன்குறிக்கிறார். பிரியமானவர்களே, முன்குறித்தல் என்பது ஒருவரை பாடுவதற்கென்றே, தேவனை ஆராதிப்பதற்கென்றே அவரை தெரிந்து கொள்கிறார். ஒருவரை கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கென்றே அவர்களை பயன்படுத்துகிறார். ஒருவரை நாட்டிற்கு நன்மை செய்யும் ஒரு மனிதனாக தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒருவரை குப்பையில் இருப்பவர்களை உயர்த்துவதற்கு, அதாவது மற்றவருக்கு உதவி செய்து அவர்களை உயர்த்தும் எண்ணம் கொண்டவர்களாய் தேவன் உருவாக்குகிறார். என தேவன்
முன்குறிக்கிறார் பிரியமானவர்களே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்த பிரகாரமாக முன்குறித்து அவர்களை வழிநடத்துகிறார். எனவே முதலாவது பார்த்தோம், முன்னறிந்தார் என்பது தெரிந்து கொள்கிறார். அடுத்தபடியாக முன் குறித்தார். இந்த காரியம், குறிப்பிட்ட காரியத்திற்காக தேவன் முன் குறித்தார். மூன்றாவது படி, தேவன் அழைத்தும் இருக்கிறார். அதே வசனம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எவர்களை முன்கரித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், அழைத்திருக்கிறார். தேவன் அழைக்கிறார் பிரியமானவர்களே. இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அதாவது ஒரு மனிதனை தேவன் அழைக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்தால் தேவன் சுலபமாக அந்த மனிதனை எடுத்து எளிதாக அவனை உயர்த்தி அவனை மகிமைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்து அநேகம் ஆயிரங்களுக்கு அவனை பயன்படுத்தக்கூடும். ஆனால் அவன் பாவத்திலே விழுந்து அவன் சாபத்திலே இருந்து அவன் தன் நிலைமையை உணராமல் உணர்வில்லாத மனம் இருக்கும் பொழுது, உணர்வில்லாத ஒரு சிந்தை இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய சத்தத்தை உணர முடியாது பிரியமானவர்களே. தேவன் அழைக்கிறார் என்பதை அவன் உணர முடியாது. எனவே பாவ சேற்றிலே உழன்று தேவனுடைய சித்தத்தை மறந்து தேவனுடைய அழைப்பை மறந்து அவன் இருளுக்குள்ளாக வாழ்கிறான். இந்த இடத்தில்தான் தேவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கிற அந்த 6வது அறிவு, அதாவது நாம் தீர்மானம், டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எது நல்லது எது கெட்டது என்ற சுய தற்பரிசோதனையை ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்து விட்டார். இந்த இடத்தில்தான் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் தடுமாறுகிறோம். ஏனென்றால் சுய பிரயாசம், அதாவது சுயநலம், அதாவது என்னுடைய சாய்ஸ், என்னுடைய தீர்மானம், அது நம்மளுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வழியை நாம் செலக்ட் பண்ணால், அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லது சில காலம் கழித்து நான் ரட்சிக்கப்பட்டு கொள்கிறேன், அல்லது சில காலம் குறித்து நான் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறேன் என்ற சிந்தை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், பாவம் பெருகி கொண்டே தான் போகும் தவிர, அல்லது நீங்கள் பாவ சேற்றில் வாழ்வீர்கள் தான் தவிர தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பிசாசானவன் உங்களை அனுமதிக்க முடியாது. எனவே ஆண்டவர் அழைப்பை உணர்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, சத்தத்தை எங்கே கேட்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையில் கேட்கலாம். கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக, கர்த்தருடைய பாடல்கள் வழியாக, ஆராதனை வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம் பிரியமானவர்கள். எனவே அந்த வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து வந்துவிட்டோம் என்றால் கர்த்தர் அழைத்து அவனை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். எனவே தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பு என்பது அது மிக சிறந்தது, அது சமாதானத்துக்கு ஏதுவானது, அது ஆசீர்வாதமானது என்று அறிந்து தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே 3வது படி, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். முதலாவது தேவன் முன்குறித்தார், அறிந்திருக்கிறார். அடுத்தபடியாக முன்குறித்திருக்கிறார். 3வதாக அழைத்தும் இருக்கிறார். இப்பொழுது 4வது படி பார்த்து நாம் இந்த செக்ஷனை முடிக்கலாம். 2வது பகுதியில், அதாவது அடுத்த வீடியோவில் நான் 5, 6, 7 என்ற படிகளை நாம் பார்க்க போகிறோம். தேவ சித்தத்தின் 5ஆம் படி, 6ஆம் படி, 7ஆம் படியை பார்க்க போகிறோம். தற்போது 4 படிகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதற்குரிய வசனங்களை, ஆதார வசனங்கள் வேதத்தில் நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும். நான் ஒரு வசனம்தான் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வேதத்தை நீங்கள் திறந்து, அதாவது முன்குறித்தார் என்ற வசனங்களை நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும். அடுத்தபடியாக அழைத்தும் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தைக்குரிய வசனங்களை நீங்கள் தேடி படிக்கும் பொழுது தான் தேவ ஆவியானவர் உங்களோட வசனத்தின் மூலியமாக இடைபடுவார். இப்பொழுது 4வது படி, தேவன் நீதிமான்களாயும் ஆக்கியிருக்கிறார். 4வது படி, தேவன் நீதிமானாய் நம்மை மாற்றியிருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே ரோமர் அதே வசனம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், எனவே தேவன் நம்மை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும்.